Taste the Daily. கோவையில் பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஓட்டுறாங்க. அதே மாதிரி ஆட்டாவை விட சொல்லுங்க, நான் போராடவே மாட்டோம். ஆட்டாவை வெள்ளை கலர் போட்டு கொடுத்து ஓட்ட சொல்லுங்க, நாங்க ஓட்டுறோம். நாங்க போராட்டத்துக்கு அவசியமே இல்லை. காலையில 90 ரூபாய்க்கு ஓட்டிருக்கேன். நான் சாப்பிட்றதா சாகிறதா ஒண்ணு எனக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லுங்க, இல்லை மருந்து கொலை சொல்லுங்க, செத்துடுறோம். குடும்பத்தோடு சாகிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சாமிராஜுங்க. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டத்துல மிக முக்கியமான பகுதியான லட்சுமி மில் சாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும், இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, வருமானமே இல்லாத சூழல் ஏற்படுகிறது, அரசு இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேல் சட்டை இல்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. போலீசார் சுமார் 1 மணி நேரமாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையோரமாக அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடர அனுமதி அளித்தனர். பின்பு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் கைவிட மறுத்ததை அடுத்து உடனடியாக இந்த 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை தற்போது போலீசார் கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வரக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போது கைது செய்யப்படும் அனைவரும் தனியார் கல்யாண மண்டபத்தில் வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பைக் டாக்ஸி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க சூழல்ல இவர்களுடைய தொடர் போராட்டம் தற்போது கோவையில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் முதற் கட்டமாக தற்போது அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்தை சரி செய்யும் பணியில போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். Taste the Daily.